நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நட்சத்திர முகமாக அறியப்பட்டவர் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமாவின் செல்லப்பிள்ளையாய் ஒரு காலத்தில் வலம் வந்தவர் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் பல்வேறு பேச்சுக்களின் மூலமாக சிறப்பு அந்தஸ்தை பெற்றவராகவும் சாமானிய ஏழை அடித்தட்டு மக்களின் மத்தியிலும் பேசப்படும் மறுக்கப்பட முடியாத ஒரு முக்கிய முகமாகவும் காளியம்மாள் விளங்கி வந்தார். இதனிடையே கட்சிக்குள் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பான முறையில் பணியாற்றி பட்டி தொட்டி எங்கும் அவர் பேச்சை கொண்டு சென்றதோடு ஏராளமான மக்களின் நல்லாதரவையும் பெற்றவராய் வலம் வந்தவர் காளியம்மாள். திடீரென சில சீமானோடு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அக்கட்சியிலிருந்து விளங்கிய காளியம்மாள் எந்த பொறுப்புகளிலும் ஈடுபடாமல் ஒரு சமூக பணியாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு முக்கிய பணிகளை மேற்கொண்டு வந்தார் என்பதும் மறுப்பதற்கில்லை. இந்த நிலையில் காளியம்மாளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து முயற்சி செய்தது. காளியம்மாள் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்ற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பேசப்பட்டு வந்த நிலையில் 2026 தேர்தல் களத்தில் நிச்சயம் அவர் ஏதாவது ஒரு பிரபலமான கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிமுகவில் இணைந்திருக்கிறார் காளியம்மாள். காளியம்மாள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அதிமுகவின் பக்கமாய் திருப்பியிருப்பது அரசியல் நோக்கர்களால் உற்று பார்க்கக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. காரணம், காளியம்மாளுக்கு நாகை மாவட்டத்தில் குறிப்பாக மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு இருக்கிறது. மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை களத்தில் நின்று சமூக செயல்பாட்டாளராக மிக ஓங்கி குரல் கொடுத்தவர் மட்டுமல்லாமல் எளிய சாமானிய மக்களோடு எளிதாய் பழகக்கூடியவராகவும் வலம் வந்தவர் காளியம்மாள். கடந்த 2019ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் வடசென்னையில் தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர். அது மட்டுமில்லாமல் 2021 நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று தோல்வியை அடைந்தாலும் கூட மக்கள் மத்தியில் நீண்ட இடம் பிடித்த ஒரு அரசியல் ஆளுமையாக வலம் வந்தவர். இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத நிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்திருக்கிறார் காளியம்மாள். அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய காளியம்மாளை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதைப் போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காளியம்மாளை இன்முகத்துடன் வரவேற்ற காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் அதிமுகவில் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று வழங்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அவரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பல்வேறு முனைப்புகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான OS மணியன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதான செய்திகள் ஒருபுறம் இருந்த நிலையிலும் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அடுத்த கட்டமாக எந்த நகர்களோடு நகர்த்தலாம் என்ற நிலைப்பாடுகளில் சரியான முடிவாக அதிமுகவின் பக்கம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை காளியம்மாள் எடுத்திருப்பது தற்போதைய கால சூழலுக்கு மிக சிறந்த களம் என்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஏனென்று சொன்னால் மீனவ சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்திருக்கும் காளியம்மாள் 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் நாகை தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சூழலை அதிமுக நிச்சயம் அவருக்கு தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மயிலாடுதுறை தொகுதியில் ஏற்கனவே களம் கண்டவர், நீண்ட அனுபவம் பெற்றவர், கணிசமான வாக்குகளை பெற்றவர் என்ற நிலையும் இருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டபோது 1,20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அனுபவம் பெற்ற காளியம்மாளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளதா நிலையில் அதிமுக நிச்சயம் அவருக்கு மயிலாடுதுறை தொகுதியோ அல்லது நாகை தொகுதியோ வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எளிய சாமானிய மக்களினுடைய மனங்களை பிடிக்கும் அளவுக்கு சிறந்த அளவிலான பேச்சாற்றல் கொண்ட காளியம்மாளை எளிமையான அரசியல் களத்தினுடைய ஆளுமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் காளியம்மாளை நிச்சயம் அதிமுக விட்டுவிடுவதற்கான வாய்ப்பில்லை. காரணம், அவருக்கு கட்சியில் மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலும் கூட சீமான் அவர்கள் மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளராக மிகப்பெரிய பதவியை அவருக்கு வழங்கியிருந்தார். அதன் மூலமாக எளிய சாமானிய மக்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஏராளமான தொண்டர்களை தன்பால் இழுத்த எளிமையின் அடையாளமான அரசியல் பிரமுகராக வலம் வந்தவர் இந்த காளியம்மாள். எனவே இந்த தேர்தல் களத்திலும் காளியம்மாளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அதிமுக வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயம் 2026 தேர்தல் களத்தில் மயிலாடுதுறையோ அல்லது நாகையில் ஒரு தொகுதியிலோ அவர் போட்டியிடுவார் என்பதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் நிச்சயம் இன்றைக்கு
அதிமுக அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை அவருக்கு அணுகும் என்பதான நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட காளியம்மாள் செய்தியாளர்களிடம் பேசுகிற பொழுது மக்கள் மாற்றத்தை நோக்கி எதிர்நோக்கி இருப்பதாகவும் தற்போது மாற்றம் என்பது மிக அவசியமான ஒன்றாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த மாற்றம் அதிமுகவில் நிகழும் என்பதற்கான அடையாளமாக காளியம்மாளின் பேச்சு தற்போது அரசியல் தளத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். எனவே காளியம்மாளின் அரசியல் பிரவேசம் மீண்டும் விசுரூபம் எடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.